இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். இந்த வார்த்தை நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த நாளில் கர்த்தர் தந்திருக்கிறாரு. கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். நம்ம மற்ற இடத்துங்களை எங்கே போனாலும் நமக்கு ஒரு கனம் இல்லைனாலும் கனவீனம் அடைந்தாலும் ஆண்டோடைய பார்வையில் நான் கனமடைவேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். என் தேவன் என் பலனாக இருப்பார். இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் நமக்கு பலன் கிடையாது. நம்முடைய உற்றார் குடும்பங்கள், பிள்ளைகள் எதுவுமே நமக்கு பலன் கிடையாது. ஆனால் கர்த்தர் என் தேவன் என் பலனாக இருப்பார். அவர் தான் என் பலன். அவருடைய பலனை கொண்டு நான் இந்த உலகத்தில் கடந்து செல்லுவேன் என்று சொல்லி நான் விசுவாச அறிக்கை பண்ணணும். கர்த்தருடைய பார்வையில் நம்ம யாருமே மதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம கனமாக மடையல்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அவருடைய பார்வையில் நாம் கனமடையும் போது அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். இந்த வார்த்தையை நாம் டெய்லி அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், கனமடைய செய்வார். என்னை கனமடைகளை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் அவரை கனம் பண்ணும்போது நமக்கு அந்த கனத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஊழியக்காரங்களை நாம் கனம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். அதோடு நாம் நம்முடைய பலனாக அவரை வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தரே என் பலன். தாவீது ராஜா அவரைத்தான் பலனாக வச்சுருந்தார். அவருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ படை வீரர்கள் இருந்தாங்க, ஆனாலும் கூட எல்லாவற்றை விட கர்த்தர் தான் என் பலன் அப்படிம்பார். அதே மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் எத்தனை வசதிகள், வாய்ப்புகள், பணம், ஆள்பலன், பணபலன் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. என் தேவன் என் பலனாக இருப்பார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்ம பலனாக இருக்கிறாரா? அவருடைய பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இதை நாம் யோசித்து பார்ப்போம். அதன்படியே கர்த்தர் நம்மை நடத்துவார். வேத புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அவரை கனம் பண்ணவங்களெல்லாம் கனப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தரை கனம் பண்ணுவோன்னா என்னது? அவருடைய ஆலயத்துக்கு செல்வது, வேத வசனங்களை வாசிப்பது, அது பிரியமாக நாம் அதன்படி நடப்பது, பிரியமாக வாசிப்பது, ஆண்டோடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுப்பது, அவருக்கு நேரம் கொடுப்பது, இதெல்லாம் நம்ம அவரை கனப்படுத்துவது. அவரை நாம் கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துவார். இந்த கணம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி பைபிளில் இருக்குது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். சங்கீதத்தில் இருக்குது 149ஆம் சங்கீதம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். எந்த கணம்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற அந்த கனமான காரியங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய வார்த்தைகளை நோக்கி பார்ப்போம். அது நமக்கு பலனாக இருக்கும், நம்மளை கனமடைய செய்யும். அப்படிப்பட்ட கிருபையை பெற்று